பலதாய் வீழ்த்த களிமையிலோடு கலாவும் தரித்த களிமையில் முதல் மயில் மூத்தது அப்படின்னு தனிகை புராணத்துல இருக்குன்னு. அன்பார்ந்தவர்களே, 10,000 பாடலுக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. 10,000 பாடல் இல்லைங்க. இங்க கம்பன் சிந்தையிலிருந்து சிந்திய ஒவ்வொரு சொல்லுக்கும் 1000 பொருள் இருப்பதுதான் இனிமை. எத்தனை ஆழம் இந்த பாடல் இருக்கிறது. ஒரு பாடலை நாம் உழைப்பை செலுத்த தயாராக இருந்தால் அந்த பாடல் நமக்கு அற்புதங்களை தர தயாராக இருக்கும் என்பதுதான் ஒரு கவிதைக்கான இனிமை. இந்த மேடையில் இன்னும் கொஞ்சம் இந்த வாதத்தை அடர்த்தியாக்கலாம். அன்பார்ந்தவர்களே, குரு நித்திய சைத்தன்ய ஊட்டியிலே நவீன கவிதைகளுக்காக ஒரு கூட்டம் நடத்துகிறார். நவீன கவிதைகள் வாசித்த பின்பு அவர் புல்சை ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. என்னன்னா, நவீன கவிதைகள் எதை தமிழ் சூழலில் இழக்கிறதுன்னு சொன்னார். அது எதுனா இசைத்தன்மையை இழந்து விடுகிறது. மியூசிக்ல இசையினுடைய செய்திகள் சிலம்பல் அதிகம்தான், இசைக்கான வாத்தியங்கள் பற்றிய செய்திகள் சிலம்பல் அதிகம்தான். ஆனா இசைத்தன்மை, மியூசிக்காலிட்டி, ஒரு பாடலை கேட்ட பொழுதே அது என்ன பொருள் நம்மால சொல்ல முடியுது. அம்மா சொன்னாங்க, ஒரு தீய எண்ணத்தை அது சொல்லல, வந்து கெட்டவன் அப்படின்னா அந்த ஓசையே வந்து நமக்கு சொல்லிடுது இல்ல. நல்லதை பத்தி ஒன்று சொல்றேன். சுந்தரகாண்டத்துல அனுமன் எங்கெங்கயோ போறான், யாரையோ பாக்குறான். அனுமன்லாம் மூச்சு பிடிச்சு கொண்டுன்னு நினைக்கிறான் ராவணனை தூக்கிட்டு இருக்கும் போதே. சீதையை பார்த்துட்டான். அவன் அடிப்படையில் வந்து ஒரு வானரன்.